எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் இலையை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். பீட்ரூட் இலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கோம். ஆனாலும் இப்போ அதை வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாமே ட்ரை பண்ணி நல்லா அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் பாருங்கள், இந்த லீஃபோடு தான் சேர்ந்து வரும். ஸோ அந்த லீஃபை நம்ம கட் பண்ணி எரியாமல் அதை வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையானது வெங்காயம், பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகாய், இங்கே பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்ச பீட்ரூட் லீஃபு தண்டோடு சேர்த்து, இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பேக்கிங் சோடா, இதுதாங்க தேவையாக இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை போடுவோம், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாய், சோம்பு. இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடலாம். இது கொஞ்சம் அரைச்சிட்டோம். இப்போ பருப்பை போட்டுடலாம். பீட்ரூட் கீரை தண்டு எல்லாம் சேர்ந்து இருக்குதுல. உப்பு, பேக்கிங் சோடா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் காஞ்ச உடனே இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போடலாம். இது வெந்துச்சு, எடுத்துடலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.